தேன் சாப்பிடல என்னென்ன நன்மைகள் இருக்குங்க சார்? தேன் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து நிரம்பிய ஒரு உணவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் தாராளமாக தேன் எடுத்துக்கலாம். தேன் வந்து அத்லெட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி கொடுக்கறதுக்கு அந்த போட்டிகளுக்கு முன்பாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த தேனில் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் பொட்டன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அதாவது உள்காயங்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆன்டி மியூட்டேஜெனிக், அதாவது ஒரு செல் வந்து உருமாறி கேன்சர் செல்லாக மாறுறதை தடுக்கக்கூடிய ஆற்றல் கூட தேனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனிமல் ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மனிதர்களுக்கு இருதயத்துக்கும் இரத்த குழாய்கள் சரியாக இயங்குவதற்கும் தேன் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு நல்ல பல விஷயங்கள் இருக்கக்கூடிய தேனை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் அந்த தேனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 50லேருந்து 80 கிராம் அளவுக்கு தேன் எடுத்தால் தான் இதனோட அந்த தேனோட நல்ல பயன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் குடித்தா அதில் பிரயோஜனம் இல்லை.